கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, அது சர்வேயர் வச்ச தூணுன்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்றதுக்கான ஆதாரங்களெல்லாம் எல்லாரும் வந்து பொதுவெளியில் வச்சிருக்காங்க. சரி, நான் இப்போ அவங்க சொன்னதையே எடுத்துக்கிறேன். சர்வேயர் வச்ச தூணாவே இருந்துட்டு போட்டோமா, ஏன் அங்கே வந்து விளக்கேற்றக்கூடாதா? கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸுக்கு வெளியில இருக்குதா, அவ்வளவுதான். அண்ட் நீங்க ஏத்தரோன்னு சொல்ற இடத்துல வேற யாராவது கிளைம் பண்றாங்களா? நீங்க வேற மதத்துக்காரங்கன்னு கூட கேட்கல, அது வேற யாரோட சொந்த இடமா? சார் இது ஏன் பட்டா இடம் சார், இதுல வந்து விளக்கேத்துறாங்க சார் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சொல்றது தப்பு. அப்ப எதுவுமே இல்லை. நீங்க சொல்லும்படி சர்வே தூண் அப்படின் போது அது அரசு இடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? சர்வேயர் நட்ட தூணுன்னு சொல்றாங்க. சர்வேயர் நட்ட தூண்ல விளக்கேத்துறதுல உங்களுக்கு என்னங்க வந்தது? அதுல விளக்கேத்துற எப்படி மத கலவரம் வரும்? இவங்களா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து உசுப்பேத்தி விட்டுனுக்குறாங்க. நீங்க திருப்பி இடிக்கிறது அங்க இடிக்கிறத பத்தி யாருமே பேசல. அங்க தர்கா இருக்கிறத பத்தி யாருமே இங்க பிரச்சனை பண்ணல. மாதிரி அது தீபத்தூண்னு சொல்றோம், அதுல தீபம் ஏத்தணும்ன்றாங்க. கோர்ட் வந்து இத்தனை மீட்டருக்கு வெளில இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குன்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது சர்வேயர் தூண்னு நீங்க சொல்றீங்க. இதுதானே வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துவது. நாங்க புனிதமா நினைக்கிற இடத்த நீங்க இது மாதிரி சொல்றீங்கன்னு அவங்க கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? சரி ரைட்டுங்க, அப்படியே அது சர்வேயர் வச்ச தூணா இருந்தாலுமே அதுல ஏத்திட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வேணாம் அப்படின்னவங்களாம் இப்போ திடீர்னு அவரோட போய் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ரைட், இருக்கட்டும். அவர் கட்டம் கட்டுப்பட்டு விட்டார், இனிமே வந்து அவருக்கு பாஜகவில் எதிர்காலமே கிடையாது, அவரா போனோம் ஆனா விடமாட்டோம் அப்படி இப்படிலாம் என்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து வித் அஃபிஷியல் சீல் அப்படிதானே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கட்சியிலேருந்து அவங்க லெட்டர் பேடில் இது மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்க போகிறார், கூட தமிழிசை இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு தானே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இப்போ அவர்கிட்ட இருந்த எவிடன்ஸு அந்த பேப்பர்லாம் வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச முடியாதா? இப்போ நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டுக்கிறார், பார்த்தீங்கல்ல? அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு, இது தீபம் ஏற்றுவது எங்களது உரிமை அப்படி இப்படின்னு. ஏன் இதை வந்து அந்த தீபத்தன்னைக்கு சொல்ல முடியாதா? இன்னைக்கு தான் சொல்லணுமா? டெல்லி பயணமே வந்து மாற்றுவதற்காக தான் அடிச்சு ஆடுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு இங்க சில பேர் வந்து அவ்வளவுதான், இனிமே அவர் வரமாட்டார் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஜுரம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, கான்ஸ்டபிளா போனவன் இன்ஸ்பெக்டரா வந்துட்டானே அப்படின்ற மாதிரி. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து அமைச்சர் சேகர் பாபு பேசும்போதுதான் திருப்பரங்குன்றத்துல ஒரு இடத்துல விளக்கேற்றிய பிறகு தீபம் ஏற்றிய பிறகு இன்னொரு இடத்துல ஏன் தீபம் ஏற்றணும் அப்படின்ற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதென்ன கேள்வி இது? விளக்கு எங்க ஒண்ணா ஏத்துவோம் நாங்க, ஒரு இடத்துல தான் ஏற்றணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? மலையில நாங்கள் கடவுளை வழிபடுறோம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ கோயில்கள்லாம் போனீங்கன்னா ஒரு சில கோயில்களில் வந்து இங்கெல்லாம் விளக்கேற்றாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே விளக்கேற்றுவது எதனம்னு போட்டுக்கிறாங்க. இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன்னு வச்சுக்காங்க ஒரு சில வருடங்களா. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போது இன்னி தேதியில் தான் வந்து விளக்கேற்றணும், இல்லை இங்கே தான் விளக்கேற்றணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மலையில் எங்கெங்கெல்லாம் வந்து கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களோ அங்கே வந்து விளக்கேற்றலாம், தப்பே கிடையாது. இல்ல, அங்க வந்து பிரச்சனைகளுக்கு காரணமே வழக்கமா ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு அதுலயும் ஏற்றிட்டு இன்னொரு இடத்தை கேட்டதுதான் காரணம் அப்படிங்கிற துணியில தான கருத்துக்களை முன்வைக்கிறோம். அந்த இன்னொரு இடம் கேட்டதுல ஏதாவது சர்ச்சை இருக்கா? அந்த இடத்துல அதுக்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சக்கர வியூகம் இதை முறியடித்து விட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இன்னொரு இடத்துல ஏத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இடத்தை யாராவது கிளைம் பண்றாங்களா எங்களுக்குன்னு? இல்ல. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, அது சர்வேயர் வச்ச தூணுன்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்றதுக்கான ஆதாரங்களெல்லாம் எல்லாரும் வந்து பொதுவெளியில் வச்சிருக்காங்க. சரி, நான் இப்போ அவங்க சொன்னதையே எடுத்துக்கிறேன். சர்வேயர் வச்ச தூணாவே இருந்துட்டு போட்டோமா, ஏன் அங்கே வந்து விளக்கேற்றக்கூடாதா? கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸுக்கு வெளியில இருக்குதா, அவ்வளவுதான். அண்ட் நீங்க ஏத்தரோன்னு சொல்ற இடத்துல வேற யாராவது கிளைம் பண்றாங்களா? நீங்க வேற மதத்துக்காரங்கன்னு கூட கேட்கல, அது வேற யாரோட சொந்த இடமா? சார் இது ஏன் பட்டா இடம் சார், இதுல வந்து விளக்கேத்துறாங்க சார் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சொல்றது தப்பு. அப்ப எதுவுமே இல்லை. நீங்க சொல்லும்படி சர்வே தூண் அப்படின் போது அது அரசு இடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? சர்வேயர் நட்ட தூணுன்னு சொல்றாங்க. சர்வேயர் நட்ட தூண்ல விளக்கேத்துறதுல உங்களுக்கு என்னங்க வந்தது? அதுல விளக்கேத்துற எப்படி மத கலவரம் வரும்? இவங்களா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து உசுப்பேத்தி விட்டுனுக்குறாங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது தமிழகம் அயோத்தி போல மாறுவதுல என்ன இருக்கு, ராமர் ஆட்சி தான் வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கனிமொழி எம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அயோத்தி போலன்னா ஃபைசாபாத்ல இருக்கக்கூடிய அயோத்தி போன்று மாற வேண்டுமா அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் விளக்கமாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ராமன் இருக்கும்
இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ அது கூட யாராவது விளக்கம் சொல்லணுமா, என்ன அயோத்தி அப்படின்னு? ஃபைசாபாத்தில் இருக்க அயோத்தியா, ஃபைசாபாத் கூட பேரை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாடவர், இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியும். ராமராஜ்யம் ஏன் காந்தி அதானே சொன்னாரு? இவங்கெல்லாம் ஏதோ இவர் கூட ஒருத்தர் இருக்காருல, காந்தியின் பேரன் நான் அப்படின்னு சொல்லுவார்ல, காந்தி தானே சொன்னாரு ராமராஜ்யம் அப்படின்னு. அப்புறம் அந்த ராமராஜ்யம் வேணும்னு சொல்றது என்ன தப்பு இருக்குது? அது போய் விளக்கம் கேட்டுக்கிறீங்க, என்ன விளக்கம் வேணும் உங்களுக்கு? ஆமா அயோத்தி தான், அயோத்தின்றது ஒன்று தான், அங்கதான் இப்ப கோயில் கட்டிக்கிறாங்க. கனிமொழி அவருக்கு கேட்பது அயோத்தியில நடக்கக்கூடிய அயோத்தி, அதாவது ஃபைசாபாத் அயோத்தி போல அப்படின்னா அங்கு வந்து பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் கட்டு, இது போன்ற ஒரு அயோத்தியை தான் சொல்ல வருகிறாரா அப்படிங்கிற துணியில தான் கேட்டிருக்காங்க. நாங்க ராமர் கோயில் இருக்க அயோத்தின்னு சொல்றோம், உங்களுக்கு ஏன் அது மட்டும் தான் தோணுது? இப்போ அந்த மகாபாரதம், இப்ப ராமர்னு சொல்றதுனால நான் சொல்றேன், மகாபாரதத்தில் இப்படிதான் சொன்னாங்களாம். அந்த துரியோதனை இருக்கான்ல, அவனை போயிட்டு அப்படியே ரோட்ல போய் பார்த்துட்டு வா, எத்தனை நல்ல பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் திட்டு பயிலா இருக்காங்க அப்படின்னாலாம். அப்புறம் தர்மர் அம்சி, எப்பா நல்லவன் கெட்டவன் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்றாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பார்வைன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அவர் வந்து ராமராஜ்யம் என்ற அர்த்தத்தில் அயோத்தின்னு சொல்றாரு. நீங்க ஏன் திருப்பி திருப்பி இடிக்கிறது? அங்க இடிக்கிறத பத்தி யாருமே பேசல, அங்க தர்கா இருக்கிறத பத்தி யாருமே இங்க பிரச்சனை பண்ணல. இந்த மாதிரி அது தீபத்தூண்னு சொல்றோம், அதுல தீபம் ஏத்தணும்ன்றாங்க. கோர்ட் வந்து இத்தனை மீட்டருக்கு வெளில இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குன்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது சர்வேயர் தூண்னு நீங்க சொல்றீங்க. இதுதானே வந்து மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துவது. நாங்க புனிதமா நினைக்கிற இடத்த நீங்க இது மாதிரி சொல்றீங்கன்னு அவங்க கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? சரி ரைட்டுங்க, அப்படியே அது சர்வேயர் வச்ச தூணா இருந்தாலுமே அதுல ஏத்திட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கோர்ட் இத்தனை தூரம்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வெளில இருக்கா? இருக்குல்ல, அப்ப அதோட விட்டுருங்க. அதுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா அப்ப நீங்க கேள்வி கேளுங்க, கோர்ட்ல போய் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரிங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணியிருக்கணும். அப்படி எதுவும் பண்ணதா தெரியல. அப்படி பண்ணியிருந்தா கோர்ட்ல பர்மிஷன் கொடுத்துருக்க போறது கிடையாது. அப்ப வெளியில தானே இருக்கு. எந்த தூண்ல விளக்கேத்தினா உங்களுக்கு என்ன வந்தது? நாங்க இன்னும் ஒரு 10 தூண்ல கூட விளக்கேற்றணும்னு சொல்லுவோம். இங்கதான் விளக்கேற்றணும்னா கோவில நீங்க ஒரு கண்ட்ரோல் போடுறீங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் விளக்கு வச்சிடறாங்க, அங்கங்க வந்து எண்ணெய் அதெல்லாம் இதுவாயிடுது அப்படின்றதுக்காக ஒரு போட்டிருக்காங்க. மலையில தானே தீபம் தானே ஏற்ற போறாங்க, அதுவும் இந்த கார்த்திகையும் போது தானே ஏற்ற போறாங்க. மற்ற நாள்ல போய் இது பண்ண போறது கிடையாதுல்ல, எல்லா நாளும் போய் நாங்க வந்து பிரச்சனை பண்ணல. ஏன் இதை கூட நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுதான் கேள்வி. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதுல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இது வந்து தேர்தல் களத்தில் பிரதிபலிக்குமா 2026 சட்டமன்ற தேர்தலில்? அதுக்குள்ள வேற எந்த பிரச்சனையோ வேற என்ன வருமோ நம்மலாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போறோம்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இதுதான் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு தைரியம், புரியுதுங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட வந்து எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணல. அடுத்த நாள் முத நாள் வந்து இவ்வளோலாம் நடக்குது, வாயே திறக்கல. பிஜேபியில கூட ஏதோ ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்த பிறகு, அதுவும் அண்ணாமலை அங்கே டெல்லி போயிருக்காரு, அதுக்கப்புறமா தான் இங்க கொஞ்சம் கொஞ்சமா அடியே நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக, அதுவும் என்ன தீர்ப்பை மதிக்க வேண்டும், பிரச்சனை பண்றாங்க இப்படிதான் சொல்லியிருந்தாரு. தீபம் ஏற்ற வேண்டும், அது வந்து அங்க இருக்கிற மக்களுடைய உரிமை, அதை பத்தி முதல்ல எதுவுமே சொல்லலை. தீர்ப்பை மதிக்கல, நீங்க இது மாதிரி பண்ணி எப்படிதான் அவர் சொல்லி நிற்கிறாரு. சரி, அவர் இருந்துட்டு போட்டோம். தேர்தலில் பின்னடைவா அப்படின்னா கரெக்ட், இது எதிர்கட்சிகள் அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. ஆனா அதிமுக செய்யுமா அப்படின்னா அதை என்ன கேட்காதீங்க. அவங்க ஒருவேளை அவியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்ற விஷயத்த சொன்னீங்க. இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி தமிழகம் வர்றாங்க. அமித்ஷாவுடைய வருகை எப்படி இருக்கு? அவர் வரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையோடைய வருகையே வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி இருக்கின்றது பாஜக. பாத்தீங்களா? இது நாள் வரைக்கும் வந்து அவ்வளவுதான், அண்ணாமலை இனிமே இங்க கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்ப திடீர்னு அண்ணாமலையோட ரொம்ப நெருக்கமா வராங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதான் நான் பார்த்தேன் சோசியல் மீடியால. அவர் வேணாம் அப்படின்னவங்களாம் இப்ப திடீர்னு அவரோட போய் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ரைட், இருக்கட்டும். அவர் கட்டம் கட்டுப்பட்டு விட்டார், இனிமே வந்து அவருக்கு பாஜகவில் எதிர்காலமே கிடையாது, அவரா போனோம் ஆனா போனோம் விடமாட்டோம் அப்படி இப்படிலாம் என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து வித் அஃபிஷியல் சீல் அப்படி தானே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு கட்சியிலேருந்து அவங்க லெட்டர் பேடில் இது மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்க போகிறார், கூட தமிழிசை இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து உட்கார வச்சு தானே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இப்போ அவர்கிட்ட இருந்த எவிடன்ஸு அந்த பேப்பர்லாம் வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச முடியாதா? இப்போ நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டுக்கிறார், பார்த்தீங்கல்ல? அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு, இது தீபம் ஏற்றுவது எங்களது உரிமை அப்படி இப்படின்னு. ஏன் இதை வந்து அந்த தீபத்தன்னைக்கு சொல்ல முடியாதா? இன்னைக்கு தான் சொல்லணுமா? இப்போ அண்ணாமலை குறித்து தமிழக பாஜக திடீர் மாற்றம் என்ன நடந்தது? அப்போ அண்ணாமலை அவருடைய டெல்லி பயணம் வந்து இதை மாற்றி இருக்கிறதா எப்படி புரிந்து கொள்வது? டெல்லி பயணமே வந்து மாற்றுவதற்காக தான், அடிச்சு ஆடுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவர் வந்து திராவிட் மாதிரி ஒரு பக்கம் கட்டையை போடுவார், ஒரு பக்கம் நீங்கள் அடிச்சு ஆடுங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன தப்பு? என்ன ஒன்று இங்கே சில பேர் வந்து அவ்வளோதான், இனிமேல் அவர் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜுரம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா, கான்ஸ்டபிளா போனவன் இன்ஸ்பெக்டரா வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருக்காங்க.
வேறங்க அரசியல் அப்படின்னா எதிர்கட்சின்னா இந்த மாதிரி வந்து நேத்திக்கு அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தது சொல்லுங்க. எவ்வளவு ஆணித்தரமா ஆதாரத்தோட ஒரு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் ஏன் வைக்கல? இப்போ இவங்க வந்து நயினாரே வந்து அந்த ட்வீட் போட்டுக்கிறார் தீபம் அப்படின்னு சொன்னா ரைட்டுங்க, இதெல்லாம் வந்து அன்னைக்கே அந்த ரியாக்ஷன் வந்திருக்கணும்ல. ஏன் இந்த லேட் ரியாக்ஷன்? அட்லீஸ்ட் இப்போவாது வந்தது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி நான் அவரை குரல்லாம் சொல்லலை. அவர் இந்த பக்கம் திராவிட மாதிரி கட்டையை போட்டோம், இன்னொரு பக்கம் ஒருத்தர் அடித்து ஆடட்டும். ஏன்னா இது அடித்து ஆட வேண்டிய நேரம் ஓவர் கம்மியாக இருக்குது, மந்த்து கம்மியாக இருக்குது எலெக்ஷனுக்கு. அதனால் நீங்கள் இந்த பக்கம் அடித்து ஆடுங்கன்னு இறக்கி விட்டுக்கிறாங்க. இனிமேல் யாரும் அண்ணாமலையை குறை சொல்லிக்கின்னு கட்சிக்குள்ளே வந்து குரூப்பிசம் பண்ண முடியாதுல்ல. இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்போ அவருடைய வேகம் வந்து இன்னும் பல மடங்கு வேகத்தோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு அண்ணாமலையுடைய வேகம் இன்னும் டபுள் மடங்காக இருக்கு. என்னதுக்கு அவர் டெல்லி கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக கட்சியோட லெட்டர் பேட்ல கொடுத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து மற்றவங்களுக்குன்றத விட பாஜகவில் இருக்கவங்களுக்கு ஒரு சிக்னல், சமிஞை, குறியீடு. சும்மா இவ்வளோ நாளாக நீங்கள் பாட்டுக்கு ஆளாளுக்கு ஏதோ பண்ணியிருந்தீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்தோம், கண்டுக்காமல் இருந்தோம்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேலாவது ஒழுங்காக கட்சி பணியை பார்க்கணும். எதிர்கட்சியாக என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். ஆளுங்கட்சியை எடுத்து அரசியல் பண்ணுறதை விட்டு உள்ளுக்குள்ளேயே கொம்பு சுற்றி நிற்கிறீங்க அப்படின்ற மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். 9ஆம் தேதி அமித்ஷா வரப்போறாருல, பாருங்க இன்னும் சில வான வேடிக்கைகளை. இல்லை, அமித்ஷா அவருடைய 9ஆம் தேதி வருகை என்ன மாதிரியான வான வேடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? வான வேடிக்கைகள் இந்த சென்ஸ், இது நாள் வரைக்கும் கட்சிக்குள்ளேயே கொம்பு சுற்றிட்டு இருந்தவங்கலாம் வந்து வாழை சுருட்டிட்டு உட்காருவாங்க. அது நிச்சயமாக நடக்கும். அண்ட் அண்ணாமலை நான் சொல்கிறாங்க ஒரு நேஷனல் லெவலில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எலெக்ஷன் வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் தாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் அதில் தான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய யூஎஸ்பியாக இருக்க போகின்றது. அப்படி இல்லை மறுபடியும் இவங்க வந்து முன்ன மாதிரியே ஒதுக்கி வச்சாங்கன்னு சொன்னால் அது அவங்க தலையெழுத்து, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காவல்துறையிடம் பாமக ராமதாஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. அன்புமணி மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலி ஆவணங்கள் மூலமாகத்தான் கட்சியை வந்து தன்வசப்படுத்தியிருக்கிறார் அன்புமணி அப்படின்னு டெல்லி போலீஸிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, இந்த மாதிரி கட்சி வந்து இவருக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபார் த எலெக்ஷன் கமிஷன் டு டிசைட். அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இல்லை எடுக்கல, இல்லை வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எலெக்ஷன் கமிஷனில் போய் சொல்லணும். இந்த மாதிரி வந்து இவர் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் வந்து ஃபோர்ஜ்டு, அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போலீஸில் போய் கொடுத்தீங்கன்னா, அதாவது குடும்ப சண்டையை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. வேற ஏதோ நான் கூட பரவாயில்ல, சரி ரைட்டு. இப்போ அவர் தலைமையை வந்து இது மாதிரி போலி டாக்குமெண்ட் கொடுத்து அபகரித்து விட்டார் அப்படின்னா இப்போ தலைமைக்கு யாரை போட்டுக்கிறீங்க? குடும்பத்தை தவிர வேற யாருமே இல்லையா அவங்க கட்சியில்? என்னங்க இது எல்லாம் என் பையன் பொண்ணு பேரன் இப்படியே போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கட்சிக்காக உழைச்சவன்லாம் ஒன்றும் கிடையாது. கௌரவ தலைவர் அப்போ அவர் மகளுக்கு என்ன பதவி ஊற்றுக்கிறாங்க, பேரனுக்கு என்ன பதவி ஊற்றுறாங்க? பிரச்சனையே அங்கே தானே ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் அன்புமணி அவர்களோட பொது மேடையில் பேசும்போது இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, அவர் வந்து என்ன அங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லிட்டு போக, எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்க தவிர இது உட்கட்சி குழப்பம்லாம் கிடையாது, குடும்ப சண்டை இது. இதை போயிட்டு டெல்லி போலீஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணுமா? டெல்லி போலீஸில் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க? இல்லை, அதுதான் கேள்வி உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது போல தான் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க வேண்டிய புகார் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, டெல்லி போலீஸிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்ப்பது? எங்க புகார் கொடுக்கணும்னு கூட தெரியாம ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காருன்னா அதை நாங்க என்னங்க பாக்குறது? இதெல்லாம் பார்க்கணுமா? இல்ல, ஜி.கே. மணி அவர்கள் நீண்ட நெடிய காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர். சரிங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அனுபவம் இருக்கவங்க எல்லாம் தப்பு பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ டெல்லி போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க? டாக்குமெண்ட் எங்க கொடுத்தீங்க? கட்சி எங்க இருக்குது? தமிழகத்தை தாண்டி கிடையாது. தமிழகத்திலேயே உங்களால ரெகக்னிஷன் வாங்க முடியல. நாத்தாக்காலாம் ரெகக்னிஷன் வாங்கிட்டாங்க, விசிகாவும் கூட்டணியில் சேர்ந்து வாங்கிட்டாங்க, இவங்களாவது தனியா வாங்கினாங்க. இத்தனை வருஷமா நாங்க வந்து வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவர்கள். யோசிச்சு பாருங்க, விசிகாவுக்கு கொடுக்குற சீட்டை விட பல மடங்கு அதிகமாக தான் பாமக எல்லா இதுலையும் வாங்குறாங்க. ஆனாலும் அவங்களால ரெகக்னிஷன் வாங்க முடியல. அதெல்லாம் விட்டு இப்போ டெல்லியில் போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏங்க அவங்க கட்சி எங்கே இருக்குது? சரி, இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்தது? ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அப்புறம் ஏங்க அப்படியே போலீஸில் கொடுத்தா தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியதுனாங்க, இங்கே வந்து ஏங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? எனக்கு தெரியல. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனில் டாக்குமெண்ட்டை கொடுத்ததுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் நிர்வாச்சன் சாதனா ஆமாம் அது வந்து டெல்லியில் இருக்குது, அதனால் நாங்கள் டெல்லி போலீஸில் கொடுக்குறோன்னா, டாக்குமெண்ட் போலிங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கொடுங்க. எங்களையாங்க ஏற்கனவே எங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு ஆப்டிக்ஸ். பார்த்தீங்களா, நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கிற தொண்டர்களை வந்து ஏமாத்துறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை தவிர இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.